ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பவம் நடந்த 2 நாளே நக்கீரன் கோபால் இந்த கரூர் கூட்டத்துல ஜனநாயகன் பட ஷூட்டிங்கே நடத்திருக்காங்கன்னு வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. அப்படி நக்கீரன் கோபால் நெற்றி கண்ணை திறந்து சொல்லியும் நமக்கு தான் நம்பிக்கை வரவே இல்லை. இப்ப ரீசெண்டா சிபிஐ தரப்புல இருந்தா இல்ல யார் லீக் பண்ண போட்டோ அல்லது வீடியோன்னு தெரியல, எக்ஸ் தளத்துல வெளியாகி ஆமா இவங்க கரூர் நாமக்கல் கூட்டத்துல ஜனநாயகன் பட ஷூட்டிங் சேர்த்து பண்ணிருக்காங்க. என்னதான் தாவேக்கு கட்சியை சேர்ந்த நிர்மல் விஜயகுமார், பிலிக்ஸ் போன்றவர்கள் மறுத்தாலும் நமக்கு நிறைய காரண சந்தேகங்கள் இருக்கு. அதைத்தான் விளக்கி இன்னைக்கு நம்ம வீடியோல இது உறுதியான திட்டமிட்ட ஜனநாயக படுகொலைன்னு சொல்லியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் சந்தேகம் என்னன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி சந்தேகம் பின்னால யாருக்கும் வரக்கூடாதுன்னு முதல்ல ஜனநாயகன் பட ஷூட்டிங் ஜூன் மாசமே முடிஞ்சு போச்சு. இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தான் நடந்துகிட்டு இருக்குன்னு கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பனா பின்னால இவங்க வேற வேலையில உயர்தர கேமராக்கள் வச்சு ஷூட் பண்ணும்போது யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கரூர் சம்பவ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அதை ஏற்கனவே எடுத்த படத்தினுடைய காட்சிகளோட அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் சென்சாருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படியும் ஒருவேளை யாராவது இந்த உயர்தர கேமராக்களை பாட்டில பார்த்து சந்தேகப்படக்கூடாதுன்னு டைரக்டர் ஹெச் வினோத்தையும் படத்தோட முக்கியமான கேமராமேனையோ கரூர் கூட்டத்திலேயோ இல்ல நாமக்கல் கூட்டத்திலேயோ மக்கள் கண்ணு முன்னால காமிக்கவே இல்லை. இல்ல வேற ஏதாவது ஊருக்குள்ள இருந்திருக்கலாம். அப்படி ஹெச் வினோத்தை இவங்க ஸ்பாட்ல காமிச்சிருந்தாங்கன்னா இது சினிமா ஷூட்டிங்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். அதனால படத்தோட முக்கியமான கேமராமேனுடைய அசிஸ்டன்ட வச்சு உயர்தர கேமராக்கள் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலே பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ரெண்டாவது காரணம், இவங்க ஏன் ஆரம்பத்திலே பிளான் பண்ணிருக்காங்கன்னா அண்ணா 27ஆம் தேதி தான் கரூருக்கு வந்தாரு. ஆனா அதுக்கு முதன நாளே இவங்க ஒரு ட்ரையல் நடத்திட்டாங்க. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், கேமராக்கள் எல்லாத்தையுமே சம்பவம் நடந்த நாளுக்கு முதல் நாளே இன்ஸ்டால் பண்ணி ட்ரையல் பார்த்து சில ஆட்களை ரெடியாகவே வச்சிருந்திருக்காங்க. அடுத்து இவங்க கரூர்ல செலக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க கரூர்ல மீட்டிங் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி டிஎம்கே இதே கரூர்ல ஒரு 30 விழா நடத்திருக்காங்க. அதை விட நமக்கு அதிக கூட்டம் காட்டணும், அப்பதான் கெத்துன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டி, மதுரை மாதிரி பெரிய மைதானத்துல கூட்டம் நடத்தினா ஷூட்டிங் கவரேஜ் பண்ண முடியாது. பெரிய மைதானத்துல மக்கள் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி காப்பாங்கல்ல ரொம்ப நீளமா சினிமா ஸ்கோப் திரையை நிரப்புற அளவுக்கு காமிக்க முடியாதுன்னு கரூர்ல வேலுச்சாமிபுரம்ங்கிற ஒரு குட்டி தெருவுல ஒரு குறுக்கு சந்தில பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இவங்களே காவல்துறை சஜஸ்ட் பண்ண இந்த மைதானத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அப்புறம் பின்னால நாங்க இந்த இடத்த செலக்ட் பண்ணவே இல்லைன்னு காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இவங்க கரூர் முட்டு சந்தில குறுக்கு சந்தில கூட்டம் நடத்த காரணம் என்ன? இதுக்கு முன்னால் நடந்த விக்கிரவாண்டி மதுரை மாநாடு மாதிரி பெரிய மைதானத்துல இவங்க கூட்டம் நடத்தி ஷூட் பண்ணிருக்கலாமே. அப்ப இந்த பட யூனிட் ஃபுல்லா ஜனநாயகன் பட ஷூட்டிங்ல பிஸியா இருந்திருக்காங்க. அப்ப இவங்க விக்கிரவாண்டி மதுரை மாநாட்டுக்கு வந்த மக்களுடைய கூட்டத்தை பார்த்து அடடா, தமிழ்நாட்டுல இத்தனை தற்குறிகள் இருக்காங்களா, இந்த அளவுக்கு கூட்டம் வருமானு இவங்களே எதிர்பார்க்காததால சரி இனிமே நம்ம மாநாடு நடத்தும் போது அதையும் சேர்த்து ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா விஜயை பார்க்கிற மக்களுடைய சந்தோஷம், அவங்க எழுப்புற கரகோஷம், ஆரவாரம் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். படம் பார்க்குற ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆகும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா விஜயுடைய சமீபத்திய எல்லா படங்கள் எல்லாமே மக்கள் மனசுல கனெக்ட் ஆகாததால தான் ஃபிளாப் ஆயிருக்கு. அதனால அந்த கடைசி படமும் ஃபிளாப் ஆகி எதிரிகளுக்கு கேலி பொருள் ஆகக்கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதனால தான் இவங்க முட்டுச்சந்தில கூட்டம் நடத்தி அதை ஷூட்டிங் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய மைதானத்துல 1000 பேரை வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த அளவுக்கு அடர்த்தி தெரியாது. அதே இது ஒரு நீளமான சந்துக்குள்ள ஒரு 1000 பேரை வச்சு அது ரொம்ப அடர்த்தியாகவும் தெரியும், பிரம்மாண்டமாகவும் தெரியும். அடுத்து செப்டம்பர் 27ஆம் தேதி இவங்க ஏன் பிளான் பண்ணோம்? அதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன டிஎம்கேவோட 30 விழா. ரெண்டாவது முக்கியமான காரணம், இந்த கரூர் பரப்புரை கூட்டத்தை இவங்க முதல்ல பிளான் பண்ணதுக்கு 2 மாசம் முன்னாலே நடத்திருக்காங்க. அதாவது ஆக்சுவலா இந்த கரூர் மாநாடு டிசம்பர் மாசம் தான் நடத்த பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா அப்போ நடத்தி ஷூட் பண்ணாங்கன்னா இது படத்தோட ஃபுட்டேஜ்களோட சேர்த்து எடிட் பண்ணி சென்சாருக்கு டயத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு கரூர் கூட்டத்தை 2 மாசத்துக்கு முன்னாலே நடத்தி ஷூட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை.
சரி, எடுத்து இவங்க கரூர்ல ராத்திரி கூட்டம் நடத்த ஏன் பிளான் பண்ணோம்? அவளே நாமக்கல்லே ஷூட் பண்ணிருக்கலாமே அப்படி கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல ஷூட் பண்ணா அது பகல் நேர காட்சியா இருக்கும். பகல் நேர காட்சிகள்ல அந்த கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் அவ்வளவு சேர்க்க முடியாது. வேணும்னா இந்த வானத்துல மேகங்கள் வேகமா நகர்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் சேர்க்கலாம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சேர்க்க முடியாது. ஆனா அதே கூட்ட காட்சிகளை நைட்டு ஷூட் பண்ணா, ராத்திரி வேனுக்குள்ள விஜய் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற அந்த சீன்ல சினிமாட்டிக் நைட் எஃபெக்ட்ஸ்கள் அண்ட் ஃபிளாஷ் எஃபெக்ட்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த வேனுக்குள்ள அவர் அந்த ராத்திரி சிரிச்சுக்கிட்டே கை காமிச்சுக்கிட்டே லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போது அந்த நேரத்துல ஃபிளாஷ் எஃபெக்ட் ஆட் பண்ணா பயங்கர கூஸ் பம்பிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் வேன் மேல நின்று பேசும்போது காமிக்கும் போது வானத்துல மின்னல் இடி மழை இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் சேர்த்து காமிக்கும் போது இன்னும் இம்பாக்ட் அதிகமா இருக்கும். மக்கள் மனசுல ஈஸியா பதிஞ்சிடும். சோ அதுக்காக தான் இவங்க ராத்திரி ஷூட் பண்ண. Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make your students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for ply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmialepi@gmail.com. Thank you for watching this advertisement. அடுத்து இவங்க கரூர்ல ராத்திரி கூட்டம் நடத்துறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. இவங்களுக்கு வேண்டியது மக்கள் கூட்டம். அந்த முட்டு சந்தில குறுக்கு சந்தில ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பசங்க, ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு வந்த ஆண்கள், வீட்டு வேலையை முடிச்சு ரிலாக்ஸா இருக்கிற பெண்கள், அப்படி இப்படின்னு ஒரு 10,000 பேராவது கூடணும்னா அதுக்கு மைதானத்துல நடத்தினா இத்தனை பேர் நடந்து வர மாட்டாங்க, ஆட்டோல வர மாட்டாங்க, டிவிலே பாத்துக்கிடுவோம்னு வீட்லயே உட்காந்துருவாங்க. அப்படியே மைதானத்துக்கு வந்தாங்கன்னா 10,000 20,000 பேர்லாம் வரமாட்டாங்க. கம்மியான கூட்டத்தை கேமரால கவரேஜ் பண்ண முடியாது. அதனால இதே கூட்டத்தை மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பொது கூட்டங்களை நடத்தினா நம்மளை பார்க்க தளபதி வர்றாருப்பான்னு மக்கள் அந்த குறுக்கு சந்தில முட்டு சந்தில கூட்டமா கூடுவாங்க. இப்ப அதே கூட்டத்தை டாப் ஆங்கிள் ஷூட் பண்ணனா ஒரு பயங்கர பிரம்மாண்டமான கூட்டமா தெரியும். படம் பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்பிங் ஆகி மக்கள் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆகும். படமும் நல்ல கலெக்ஷன் பார்க்கும், ஓட்டும் கிடைக்கும். அதுதான் இவங்க பிளான். சரி, இந்த கூட்டத்துல இவங்க ஷூட்டிங் நடந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருமையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி சூப்பரா ஓடிச்சுன்னா, ஓ விஜய்க்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் போடுதா, மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் சேர்ந்துட்டாங்களான்னு விஜய்க்கு எதிராக இருக்கிற டிஎம்கே கூட எலெக்ஷன்ல விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான். அப்படி ஒரு கிரவுட் மேக்கிங் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான் இந்த ஷூட்டிங். இப்ப நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம்னா எத்தனையோ ஹோட்டல்கள் அந்த ரோட்ல காலியா இருந்தாலும் சாப்பாடு ஆர்டர் பண்ணோன்னு கிடைக்கும்னாலும் எந்த ஹோட்டல்ல மக்கள் அதிகமா சாப்பிட்டு இருக்காங்களோ, எந்த ஹோட்டல்ல கூட்டம் அதிகமா இருக்குமோ அந்த ஹோட்டல் தான் நல்ல ஹோட்டல்னு நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் உருவாயிடும். நம்ம கால்கள் நேரா அந்த ஹோட்டல்ல நோக்கி தான் போகும். இவ்வளவு தூரம் போவானே. இப்ப என்னோட சேனல் ரொம்ப குட்டி சேனல், அதனால என்னுடைய இந்த வீடியோடைய தம்புநெயில் பிடிச்சிருந்தாலும், கண்டென்ட் நல்ல யூஸ்ஃபுல் அவேர்னஸ் கண்டென்ட்டா இருந்தாலும், நிறைய பேர் என்னுடைய இந்த வீடியோஸ்க்கு எத்தனை வியூஸ் இருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை லைக்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஆனா எனக்கு பதிலா இந்த வீடியோல மதன் கௌரியோ இல்ல மாயம் யூடியூப் சேனலோ இல்ல ரோஸ்ட் பிரதர்ஸோ இல்ல சாட்டை துரைமுருகனோ இதே கண்டென்ட்ல வீடியோ போட்டிருந்தாங்கன்னா உடனே மக்கள் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துருவாங்க, லைக் போட்டுருவாங்க, கமெண்ட் போட்டுருவாங்க. ஒரு சாதாரண யூடியூப் வீடியோக்கே எப்படின்னா ஒரு 5 வருஷம் நாட்டை ஆள போறவருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தாலே மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதான் தனக்கு தான் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குற ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி. அந்த மாதிரி ஒரு அதிக கூட்ட பிம்பத்தை உண்டாக்கத்தான் இந்த ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபிஐ ஹெட் ஆபீசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனவரி 2026 நம்ம டிவிக்கு அண்ணா விஜயுடைய அந்த எமனேர் வாகனமான அந்த பிரசார வேனை அங்களும் ஆய்வு பண்ணி அந்த வேன்ல இருந்த நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ இதுல இருந்து விஜயும் அவரோட குரூப்பும் ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக தான் அந்த செயலில் ஈடுபட்டு இருக்காங்கிற சந்தேகம் நமக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அங்க 41 பேர் இறந்த போது அந்த குடும்பத்துக்காரங்க அவங்களை அடக்கம் பண்ணிக்கிட்டு இருந்த போது தளபதி அங்க வராம கரூர்ல இருந்து திடீர்னு
திடீர்னு சென்னைக்கு போய் 4 நாள் மௌனமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆதாரங்களை அளிக்கிறத பத்தி தன்னோட குரூப் மெம்பர்ஸ், அதாவது இந்த ஜான், ஆதோ மற்றும் சில ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி நல்லா வியூகங்கள் வகுத்து அது பண்ணி அது மூலமா ஆதாரங்களை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் முழு பலியையும் டிஎம்கே மூலம் போட்டணும். அதனால்தான் ஆரம்பத்துல இவங்க அமைதியா இருந்து ஹைகோர்ட்டுக்கு கேஸ் வர வரைக்கும் இவங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கவே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ங்கிற அந்த சீட்டு வேண்டாம், சிபிஐ தான் வேணும்னு இவங்களே டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணாம இறந்த விக்டிம்ல ஒரு ஃபேமிலி மெம்பரை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட வச்சு சிபிஐ என்கொயரிக்கான ஒரு பெர்மிஷன் இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த ஷூட்டிங் நடந்திருக்குன்னு நமக்கு சந்தேகம் முக்கியமான காரணம் ரீசெண்டா சோசியல் மீடியாக்கள்ல வெளியிடப்பட்ட ஆதாரங்கள்னு நல்லா கிளீனா தெரியுது. அப்படி என்ன ஆதாரங்கள்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஷூட்டிங் யூஸ் பண்ண அந்த கேமராக்கள் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ், முதல் படத்துல நீங்க பாக்குறது யாரி அலெக்சா அல்லது ரெட் கேமரா மாதிரி ரிக்கி கேமரா, அதாவது சினிமா ஷூட்டிங்கான கேமரா. இது சாதாரண டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரெஃப்ளெக்ஷன் சொல்லக்கூடிய டிஎஸ்எல்ஆர் அல்லது மொபைல் கேமரா மாதிரி கிடையாது. இந்த கேமராக்கெல்லாம் ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் மாதிரி பெரிய படங்கள்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆர்ஆர்ஆர், பாகுபலி மாதிரி பெரிய படங்கள்ல, நம்ம தமிழ்ல பெரிய நடிகர்கள் படங்கள்ல தான் இந்த ஹை எண்ட் கேமராக்களை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. இந்த கேமராக்களால என்ன யூஸ் பாத்தீங்கன்னா, இதனால 4K, 6K, 8K மாதிரியான ஹை ரெசல்யூஷன் வீடியோக்களை ஷூட் பண்ணலாம். இதுல ஷூட் பண்ணும்போது நேச்சுரல் கலர், அதாவது ஸ்கின் டோன் சூப்பரா வரும். அதாவது ஒரு கூட்டத்தோட ஷூட் பண்ணும்போது கூட்டத்துக்கு கீழே தரையில ஒரு கல்லு இருந்தாலும் அந்த கல்லுடைய கலர் கூட நல்லா கிளியரா தெரியும். அடுத்து இதனுடைய டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப அதிகங்கிறதுனால நைட் ஷூட் பண்ணாலும் டார்க் அண்ட் பிரைட் டீடைல்ஸ் ரொம்ப கிளியரா கேப்சர் ஆகும். அடுத்து இதனுடைய ரொம்ப முக்கியமான யூஸ் என்னன்னா, இது VFX அண்ட் கலர் கிரேடிங்கான பெஸ்ட் எக்யூப்மென்ட் சொல்லலாம். இந்த கேமரா, இந்த கேமரால ரா ஃபார்மேட்ல ஷூட் பண்ணாலும் எடிட்டிங்ல அழகா கலர் கிரேடிங், கலர் சேஞ்ச், VFX ஆட் பண்ண முடியும். ஸ்கிரீன் இம்ப்ரூவைசேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை தான் நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லர்ல இந்த 2வது நிமிஷத்துல இருந்து ஒரு சீன் பாத்தீங்கன்னா கரூர்ல ஷூட் பண்ண சீன் மாதிரியே இருக்கும். ஆனா அதுல இவங்க வந்து VFX மூலமா AI மூலமா எடிட் பண்ணிருக்காங்க. அதாவது விஜய் நிக்கிற அந்த வேன், சுத்தி இருக்கிற பில்டிங், மக்கள் கூட்டம், இது எல்லாத்துலயுமே கலர் சேஞ்ச் அண்ட் கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த 2வது படத்தை பாத்தீங்கன்னா, இதுல நம்ம பாக்குறது இவங்க யூஸ் பண்ண 20க்கும் மேற்பட்ட டைமென்ஷன் 5 and டைமென்ஷன் 6 வசதி உள்ள கேமராக்களை கொண்டு வந்து இவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. இவங்க அப்படி இந்த அத்தனை மக்களையும் இந்த பிரச்சார கூட்டத்துல படம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? சோ இது சம்பந்தமா ஜனநாயகன் படத்தோட ஒளிப்பதிவாளர் சத்ரியன் சூரியன் மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய டைரக்டர் H. வினோத் உட்பட ஒட்டுமொத்த பட யூனிட்டையும் கண்டிப்பா சிபிஐ விசாரிக்க வேண்டும். அப்பதான் தப்பு யார் பக்கங்கிற உண்மை நமக்கு தெரிய வரும். அடுத்து இவங்க ஷூட்டிங் தான் எடுத்தாங்கன்னு சந்தேகம் வர்றதுக்கு கடைசி காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ராத்திரி கூட்டம் நெரிசல் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போக வேண்டாம் போலீஸ்காரங்க இவங்களுக்கு வார்னிங் பண்ணியும், நம்ம விஜய் என்ன முன்னேறி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று வேன்மேல நின்னுகிட்டே பேசியிருக்காரு. ஒரு ஆம்புலன்ஸ் என்ன சொல்றான் வருதா, எப்படி போறது? கேட்கலப்பா. கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது வருது வருது. அதாவது இவங்க ஏற்கனவே இன்னொரு வேன்ல கேமரா கூட அங்கதான் ரெடியா நிப்பாட்டி வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல இருந்து போலீஸ் சொன்ன மாதிரி இவங்க தூர தள்ளி விஜயோட வேனை நிப்பாட்டி இருந்தாங்கன்னா விஜயோட வேனையும் மக்கள் கூட்டத்தை சேர்த்து கவர் பண்ண முடியாதுன்னு இவங்க இன்னும் முன்னேறி வந்திருக்காங்க. அந்த நேரம் கூட்ட நெரிசல் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை சரியா பிளான் பண்ணி பாருங்க, எங்க தளபதியை பாக்குறதுக்காக மக்கள் எவ்வளவு கூட்டமா அலையும் போதுறாங்கன்னு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்றதுக்காக விஜயோட பஸ் முன்னேறி கூட்டத்துக்கு வந்திருக்கு. அதனாலதான் அந்த குறுக்கு சந்தையில் இடம் அடைச்சுக்கிட்டு கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு அதிகமாகி 41 பேர் நெரிசல்ல இறந்திருக்காங்க. அவ்வளவு சீன் போட்டவங்க ஆஸ்பத்திரியில ஓடி வந்து பார்த்திருக்கலாம், அங்கேயும் சீன் போட்டிருக்கலாம். ஆனா அங்க இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. அப்படியே நேரா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து விஜய் என்ன எஸ்கேப் ஆகி ஓடிட்டார்.
அப்ப சிபிஐ இனிமே விஜய் பேர குற்றப்பத்திரிகையில சேர்த்து அவர் அரெஸ்ட் பண்ணி நீதி நிலைப்பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் கிடையாது. பேரம் முடிஞ்சிருச்சா, டீல் ஓவர். ஆனா இதே சம்பவம் அமெரிக்காலயோ மற்ற வெளிநாடுகளே நடந்திருந்தா ஆன் த ஸ்பாட் போலீஸ் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணி வேனுக்குள்ளே உட்கார வச்சு உடனே ஸ்பாட்டுக்கு இந்த மத்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், பாத்தாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாருமே கிரைம் சீனுக்கு வந்து தேவையான எல்லா எவிடன்ஸ்களையும் எடுத்து தகுந்த விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி ட்ரையல் நடத்தி நேரம் விஜய் தூக்குல ஏறி இருப்பாரு. இவர் இந்தியாவில் இருக்கிறதுனாலதான் இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் இவரை வச்சு காரியம் சாதிக்கிறதுக்காக இவர் அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த சிபிஐ விசாரணை எல்லாமே நீதி நிலைநாட்ட கிடையாது. விஜய் மிரட்டி கூட்டணிகளை கொண்டு வரதான் சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அப்படி சிபிஐ விசாரணையில விஜய் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க? ஒரே கேள்விதான், வர்றீங்களா இல்லையா? இதைத்தான் 3 என்கொயரியில அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. மொத்த விசாரணையில விஜய் என்ன சொல்லியிருப்பாரு? வர்றேன், ஆனா தொகுதி பங்கீட்டுல 230 தொகுதி எனக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு 2 ஏடிஎம்கே கொண்டு பாமகவுக்கு 1 டீல் பேசியிருப்பாரு. இது முதல் விசாரணையில நடந்தது. 2வது விசாரணையில விஜயோட பேரம் படியாதனால அவரே இறங்கி வந்து சரி 200 சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. சிபிஐயும் அவங்க பின்னால இருக்கிற அமித்ஷாவும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து 3வது விசாரணைக்கு வாங்க, டீல் பேசுவோன்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்ப போன வாரம் நடந்த 3வது விசாரணையில சரி எங்களுக்கு 150 சீட்டாவது கொடுங்க, 2.5 வருஷம் எங்களுக்கு 2.5 வருஷம் உங்களுக்குன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கும் சிபிஐ அண்ட் அமித்ஷா டீம் நோன்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் சாரி நோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கை காட்டிக்கிட்டே கார்ல ஏறி இருப்பாரு. அதுதான் இந்த 3 விசாரணையில நடந்திருக்கு. சோ டீலிங் ஒத்து வராதனாலதான் இந்த ஜனநாயகன் ஷூட்டிங் போட்டோ வீடியோ எல்லாம் லீக் ஆயிருக்கு. மற்றபடி பிஜேபிக்கோ டிஎம்கேக்கோ விஜய் கட்சிக்கோ இறந்து போன 41 பேர் பத்தி கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது, கரையும் கிடையாது. கவர்மெண்ட் அவங்களுக்கான நஷ்ட ஈடு கொடுத்து முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இதை வச்சு இவங்க 3 பேர் அரசியல் ஆதாயம் பார்க்க பாக்குறாங்க. அதான் விஜய் சொல்றாருல, இது எல்லாமே டிஎம்கே ஓட சதி. செந்தில் பாலாஜி இந்த கூட்டம் நடக்கும்போது என் வயிற்றுல கத்தியால குத்திட்டாரு, சிஎம் எல்லாருக்கும் ஷூட்டிங் ஆர்டர் போட்டாரு, உடனே உதயநிதி அங்க AK-47 வந்து நிறைய பேரை சுட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால மக்கள் எல்லாரும் பதற்றத்தில் ஓட ஆரம்பிச்சு 41 பேர் நெரிசல் இறந்துட்டாங்க. அதனால இது டிஎம்கே ஓட சதிதான் விஜய் என்ன எல்லா மீட்டிங்ல சரி, இது உண்மைக்கு சீரியஸா எடுக்க வேண்டிய மேட்டரா? அப்படி விஜய் நடத்துற பரப்புரை கூட்டத்துல அவருக்கு ஷூட்டிங் எடுக்க உரிமை கிடையாதா? அதை சினிமாவுக்கு யூஸ் பண்றதுக்கான உரிமை அவருக்கு கிடையாதா அப்படின்னு நிறைய மக்கள் கேட்கலாம். இது சீரியஸான மேட்டருங்கிறதுனாலதான் இவங்களுக்கான டீலிங் ஒத்து வராததால சிபிஐ லீக் பண்ணிருக்காங்க. இதே பாயிண்ட முதல்ல நக்கீரன் கோபாலும் வாய் திறந்து சொல்லியிருக்காரு. சோ அதனால இது சீரியஸான மேட்டர் தான். அதுவும் மட்டும் இல்லாம இதுக்கான பதில நம்ம வேற கொண்டாட்டத்துல இன்னொரு உதாரணத்தோட பார்க்கலாம். இப்ப எங்க வீட்டுல என் மகளுக்கு கல்யாணம் நடக்குது. அதை நான் ஊருக்குள்ள எல்லாருக்கும் பத்திரிகை வச்சு இன்வைட் பண்ணி ஒரு 1000 பேர் வந்து கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பிட்டு போறாங்க. அதை நாங்க வீடியோ கவரேஜ் பண்ணி என்னுடைய இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோட கல்யாண பொண்ணுடைய வீடியோ பாருங்க, அவங்கள வாழ்த்துங்கன்னு நான் சொன்னா அது தப்பே கிடையாது. ஆனா இதே வீடியோவை என்னுடைய இந்த யூடியூப் சேனல் நான் அப்லோட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, என்னோட சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கட்டுங்கன்னு நான் சொன்னேன்னா அதுதான் தப்பு. அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் இந்த ஜனநாயகம் பண்ற டீம் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு கிரவுண்ட் வாங்கி அதுல ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுக்கு வர மக்களை இவங்க ஷூட் பண்ணி சினிமாக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலே அதுவே ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான். அப்படி இருக்கும் போது பொது ரோட்ல தான் நடத்துற நிகழ்ச்சியில மக்கள் கூட்டத்தை வேணும்னே லேட்டா வந்து தனக்கான டிமாண்ட் அதிகமாக்கி, அதாவது விஜய் இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு, சீக்கிரமா பாத்திரலாம், அப்புறம் இவர்
சிஎம் ஆயிட்டாருன்னா இவர் எப்படி நேர்ல பார்க்க முடியாதுன்னு ஒரு டிமாண்ட் வேணும்னே கிரியேட் பண்ணி மக்கள் கூட்டத்தை இன்னும் அதிகமாக்கி வேனையும் பசை இன்னும் உள்ள நுழைச்சி இன்னும் இட நெரிசலை அதிகமாக்கி மக்கள் மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் உண்டாக்கி அதை போலீஸ் பெர்மிஷன் இல்லாம டாப் ஆங்கிள் ட்ரோன் ஷாட்டுகள் மூலமா ஷூட்டிங் எடுத்து அதை தன்னுடைய படங்களுக்கு யூஸ் பண்ணி காசு பார்க்க நினைச்சா இதை விட ஒரு கேவலமான ஒரு மொல்லமாரித்தனம் கிடையாது. மக்களுடைய அன்பை அவங்க கொடுக்கிற ஆதரவை மிஸ்யூஸ் பண்ணி சினிமாவுக்கு கலெக்ஷன் பார்க்கவும் எலெக்ஷன்ல ஓட்டு பார்க்கவும் இப்படி தப்பான வழியில சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்ஸ் சேர்க்க முயற்சி பண்ணி 43 பேரை கொள்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். இது எல்லாத்தையுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்களை வச்சு எடுக்கணும். தன்னுடைய சினிமா உச்சத்தை தொடர்ந்துட்டு வந்த இவர் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த இவர் இந்த சினிமாவா எடுக்கணும்னா 10,000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்களை சம்பளம் கொடுத்து வரவழைச்சு அவங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரையும் அந்த ரோட்ல நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு ராத்திரி நேரம் ஷூட் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் அவங்களுக்கு நைட் சாப்பாடு போட்டு தங்களோட ஷூட்டிங் வாகனங்களே அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அனுப்பணும். இது எல்லாத்தையுமே அவங்க கை காசு போட்டு செய்யணும். இதுதான் சரியான முறை. அப்ப இவங்க பண்ணுனது ஜனநாயக படுகொலை. ஒருவர் எந்த நோக்கத்திற்காக ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சு அது ஒரு கொலையிலேயோ அல்லது மரணத்திலேயோ போய் முடிஞ்சாலும் அது தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் பாதுகாப்புக்காக செஞ்சாலும் ஒரு உயிரோ அல்லது பல உயிர்கள் போச்சுன்னா அதுவும் கொலைதான். இதே சம்பவம் வெளிநாட்டுல நடந்திருந்தா விஜய்க்கு நேரம் ஒண்ணு மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா பரோல்ல வர முடியாத 41 ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம மக்கள் இழிச்சவாயங்களாவோ தற்குறிகளாவோ நம்ம அரசுகள் சுயநலவாதியா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆட்கள் தைரியமா இன்னும் நடமாடிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு. தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும்பொழுது அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். ஆனாலும் அண்ணா தைரியமா அட்லி விட்டு பேபி ஷவர் ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்றாருன்னா அது என்ன காரணம்? இந்த இழிச்சவாய தற்கொலை மக்கள் எப்படி நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால தேர்தல் பிரச்சாரம் அது இதுன்னு வெயிலே அலைய வேண்டாம். நம்ம பனையூர் வீட்லயே உட்காந்து பிரச்சாரம் பண்ணுவோம். பார்க்கணுங்கிறவங்க நேர பனையூருக்கு வந்து நம்ம பிரச்சாரத்தை பார்க்கட்டோம்னா அண்ணா தான் ரொம்ப ஜாலியா இருக்காரு. நான் தான் வெட்டியா சும்மா கரடி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன், செவிடங்காத்துல சங்கூதிக்கிட்டே இருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம நம்ம இந்த யூடியூப் சேனல் வீடியோ ஹைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்க அதுக்கான நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா அதுக்கான ஷாப்பிங்கான ஐடியாக்களை என்னோட ஷாப்பிங் பேஜ்ல ஆட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. அதோட ரொம்ப முக்கியம், ஊழல்வாதிகள் வேணுமா இல்ல கொலைகாரர்கள் வேணுமா, பணம் முக்கியமா இல்ல உயிர் முக்கியமானு நீங்களே நல்லா திங்க் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோல சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.